கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒருவன் சாதாரண தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உபதேசமா இருக்கு. ஒருத்தன் வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்க போறான் தசமஸ்கந்தத்தை. கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு நல்ல மனிதனா இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல பக்தனா மாறலாம் இல்லையா? ஒரு நல்ல மனிதனால தான் என்ன பண்ண முடியும், நல்ல பக்தனா மாற முடியும். சோ நல்ல மனிதனா இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாதாரண தர்மத்தை அவன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். அதனால இங்க விஷயத்தை ஒரு நல்ல நபர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ பாகவதனுடைய ஆரம்பத்தில் நமக்கு சொல்றார், தர்ம புரோஜித கைத்தவர் அத்திர பரம நிர்மத்சரானாம் சதாம் சொல்லி சொல்றார். இந்த பாகவதம் யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தனுக்கு பொறாமையே இல்லையோ, மற்றவங்க மேல பொறாமை இல்லையோ, அவங்களாலதான் புரிஞ்சுக்க முடியும். பொறாமை ஏன் வருது? இப்ப என்னுடைய குழந்தை மேல எனக்கு பொறாமை வராது, ஏன்னா என்னுடைய குழந்தை அப்படின்ற எனக்கு எண்ணம் இருக்கு. மற்றவங்களை பார்க்கும்போது அவன் பொறாமை வருது. காரணம் என்ன? அவங்க வேற நான் வேற அப்படின்ற எண்ணம். எப்ப இவங்க எல்லாருமே என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாம் எல்லாரும் பகவானி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நாம் எல்லாரும் பகவானி அங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப யார் மேலேயும் பொறாமை வராது இல்லையா? சோ அதனால இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல நமக்கு இந்த உலகத்துல ஆத்ம ஞானம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் புரியவே புரியாது. சமத்துவம் அப்படிங்கிறது வரவே வராது. நம்ம வேணா பேசிட்டு இருக்கலாம், சமத்துவம் சமத்துவம் எல்லாம் சமம் எல்லாம் சமம் பேசிட்டு இருக்கலாம். ஆனா ஆத்ம ஞானம் இல்லை அப்படின்னா இந்த சமத்துவம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துல சாத்தியமே இல்லை. சோ அந்த சமத்துவம் வரணும் அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணணும், ஆத்ம ஞானத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இறப்புன்னா என்ன, பிறப்புன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த துச்சமான சந்தோஷம் அப்படிங்கிறது அறியாமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் தான் பகவானை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அவனால என்ன பண்ண முடியும், பகவானை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவன் வந்து பகவானை எவ்வளவுதான் கேட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவோ பேர் பாகவதம் கேட்பாங்க, ஆனா பிரயோஜனம் இருக்காது. அவங்களால எந்த விதமான மாற்றமும் இருக்காது, அவங்க பக்தியும் செய்ய போறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த குணங்கள் கிடையாது. என்ன குணங்கள் கிடையாது? அவங்க ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்க, மரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே போல இந்த உலகத்தோட இன்பம் அப்படிங்கிறது தற்காலிகமானு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே போல யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்க மாட்டாங்க. சோ தெரிஞ்சுக்காம வெறும் கிருஷ்ணரை பத்தி பாகவத்துல படிச்சா மட்டும் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வரப்போறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ஆரம்பத்திலே சொல்லி கொடுக்குறாரு. அதனால கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, கிருஷ்ணரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணுமா, கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பயன் பெறணுமா, அப்ப என்ன பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றார். சோ அப்ப இங்க சொல்றார், மற்றவங்களுடைய துக்கத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உனக்கு எது துக்கம் கொடுக்குமோ அதை மற்றவங்களுக்கு பண்ணாத இல்லையா? அதே போல உனக்கும் துக்கம் கொடுக்காம நடந்துக்காது. ரெண்டுமே இருக்கு இல்லையா? நாம் செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, அதனால நாமும் துன்பம் அடையக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் பண்ணணும் இல்லையா? நாம் எப்படி பண்றோம் அப்படின்னா, இப்ப நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு துன்பம் வராம இருந்தா போதும், ஆனா மத்தவங்களுக்கு துன்பம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் மத்தவங்களுக்கும் துன்பம் வரக்கூடாது, அதே சமயத்தில் நமக்கும் துன்பம் வரக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால இப்ப நீ